ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் பதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் முக்தியாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ் வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். நம்ம நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியில 4வது பதிகம் 8வது திருவாய்மொழி அன்வைக்கணும். இன்னைக்கு ரொம்ப அழகான விலட்சணமான ஒரு அனுபவம் இந்த திருவாய்மொழியில. அதுக்கு முன்னாடி ஒரு குவிக் 4வது பத்தே கொஞ்சம் குவிக்கா முடிஞ்ச மாதிரி இருக்கு அடியனுக்கு. அதுல ஒரு குவிக் ரீகேப் நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை. என்னன்னாக்கா, முதல் 3 பத்துக்கள் நமக்கு வேண்டிய பிராப்பியத்தை சொல்றார் ஆழ்வார். என்னன்னு காட்டி கொடுக்கிறார். பிராப்பியம்னா என்ன? தான் அடைய விரும்புவதுதான் பிராப்பியம். தான்னா நம்ம என்னத்தை அடைய விரும்புறோமோ அதுதான் பிராப்பியம். உபேயம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பிராப்பியம். இத நிறைய இடத்துல காமிக்கிறார். பிரதானமா ஒரு 2 திருவாய்மொழியில நம்ம அன்வயிச்சிருக்கோம். ஒண்ணு ஒழிவில் காலம் எல்லாம், ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் என்ன சொல்றாங்க? ஒண்ணு சொல்ற அடிமை கைங்கரியம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறார் ஆழ்வார். அது எப்படி? ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய. எல்லா தேசங்கள்லயும் எல்லா காலங்கள்லயும் எல்லா நிலைகள்லயும் எம்பெருமானோட எல்லா நிலைகள்லயும் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். அதான் பிராப்பியம். பிராப்பிய நிஷ்கர்ஷம்னு பார்த்தோம் இல்லையா? பிராப்பியம் என்னதுன்னு சொல்றாரு. செகண்ட் விஷயம் என்ன சொல்றாரு ஆழ்வார்? அச்சித்து பாரதந்திரியம், அச்சித்வத்து பாரதந்திரியம்னு பார்த்தோம் இல்லையா? அச்சித்வத்து பாரதந்திரியம்னா, இப்ப அடியனோட போன் இங்க இருக்குன்னாக்க, இந்த போன் இங்க வைக்கிறேன்னா அது அங்கேயேதான் இருக்க போகுது. அடியன் அதை எடுத்து யூஸ் பண்ற வரைக்கும் அந்த போன் அங்கதான் இருக்க போகுது இல்லையா? அதுவா தானா இறங்கி போய் தீர்த்தம் எடுத்து சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணுவான்னு அதெல்லாம் அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடியேன் அதை எங்க வைக்கிறேனோ, எப்படி அதை நிர்ணயிக்கிறேனோ அது போல இருக்கும். அந்த மாதிரி அந்த அச்சேதனத்து போல எம்பெருமானுக்கு பரதந்திரனா நம்ம இருக்கணும்ன்றதுதான் அச்சித்வத்து பாரதந்திரியம். அச்சித்தை போல் பாரதந்திரியம். இது எங்க பாக்குறோம்? ரொம்ப அழகான பதிகம் எம்மா வீடுன்னு 2ஆம் பத்துல. தனக்கேயாக எனை கொள்ளும் நீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே அப்படின்னு தனக்கேயாக எனை கொள்ளும் நீதே. அவனோட உகப்புக்காக தான் அந்த பிராப்பியம், அந்த கைங்கரியமே தவிர எனக்கு மாலை கட்ட புஷ்ப போக்குறது பிடிச்சிருக்குன்றதுக்காக அவனுக்கு போக கூடாது. அந்த புஷ்பத்தை போட்டு அவனுக்கு போட்டு அலங்கரிச்சு, ஆஹா எவ்வளவு அழகா இருக்கான் எம்பெருமான், இந்த புஷ்பம் அவனை அலங்கரிக்கிறதுக்காகவே இது வடிவெடுத்திருக்குன்னு நம்ம ரசிக்கணுமே ஒழிய அவனோட முக உல்லாசத்துக்காக அவனோட உகப்புக்காக தான் அந்த கைங்கரியம் இருக்கணும்னு 2 விஷயம் சொல்லிடுறார். முதல் 3 பத்துக்கள்ல பிராப்பியம் சொல்றார். பிராப்பிய நிஷ்கர்ஷம். பிராப்பியம்னா எதை நம்ம அடைய போறோமோ, எம்பெருமான் திருவடிகள்ல அடைய போறோம். அடைஞ்சு என்ன பண்ண போறோம்? கைங்கரியம் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்? அச்சித்பத்து பாரதந்திரியமான ஒரு கைங்கரியம் பண்ண போறோம்னு ரொம்ப அழகா காமிக்கிறார். சரி, இது 1ஆம் பத்து, 2ஆம் பத்து, 3ஆம் பத்து. அடுத்தது 4ஆம் பத்து, 5ஆம் பத்து, 6ஆம் பத்து. 5, 6க்கு வருவோம். 4ஆம் பத்து தான் இப்போ அன்வயம் ஆயிருக்கு. ஆனா சீக்கிரமா முடிச்சிட போறோம் ஆழ்வார் கிருபையில. இதுல என்ன சொல்றார்? அந்த பிராப்பியத்தை முதல் 3 பதிகத்துல 10ல என்ன பிராப்பியம் டிஸ்கிரைப் பண்ணாரோ அந்த பிராப்பியத்தை பெறுவதற்கான ஒரு உபாயம், ஒரு வழி, உபாயம். அதுல உபேயத்தை சொல்லிட்டார், இங்க உபாயத்தை சொல்றார். உபேயம்னா என்ன? டெஸ்டினேஷன். உபாயம்னா மீன்ஸ் பை விச் we will achieve the destination சொல்றார். ஸோ அந்த உபாயத்தை பத்தி இந்த 3 பதிகத்துல பேசுறார். இப்ப என்ன சொல்றார்? ரொம்ப அழகா இதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறார். அப்படியே என்ன சொல்வா, the cat is out of the box சொல்வாங்க. ஃபர்ஸ்ட் பாசுரத்திலேயே 4ஆம் பதிகம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றார்? திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. அதுதான் திருநாரணந்தாள். எங்க போய் டெஸ்டினேஷன் நம்மளுக்கு? திருநாரணந்தாள் தான். எப்படி அந்த டெஸ்டினேஷனை போய் அடையறக்கூடிய வழி என்ன? திருநாரணந்தாள் தான் காலம் பெற அவனையே சிந்தித்து இருக்கணும் அப்படின்னு சொல்ற. திருநாராயணனே
சிந்தித்துன்னு இருக்கணும்னு சொல்றாரு ஆழ்வார். சோ இதுல வந்து முதல் 3 பத்துக்களால பிராபிய நிஷ்கர்ஷம், பிராபியம் என்னதுன்னு சொல்றார். அடுத்த 3 பத்துக்களால அந்த பிராபியத்தை அடையறக்கூடிய வழி உபாயம் என்னன்னு சாதிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம, துவயமகா மந்திரத்தோட தீர்க்க சரணாகதி தான் திருவாய்மொழின்னு பார்த்தோம். அப்படின்னா இழுத்து சரணாகதி, துவயமகா மந்திரமே சரணாகதி தத்துவம். அந்த சரணாகதி தத்துவத்தை இழுத்து சொல்லியிருக்கார் ஆழ்வார் 10 பதிகத்துல 1000 வாசகங்கள்ல. அது எப்படி சொல்லியிருக்கார்? துவயமகா மந்திரத்துல 2 வாக்கியங்கள் இருக்கு. 2வது வாக்கியம் உத்தரகண்டம்னு பேரு. உத்தரகண்டத்தோட விவரணம் தான் முதல் 3 திருவாய்மொழி. என்ன சொல்றது? எம்பெருமான் தாயார் சேர்த்தியில கைங்கரியம் பண்ணணும், அதுதான் சொல்றது இல்லையா? தாயார் புருஷகார பூதையா இருந்து எம்பெருமான் திருவடிகள்ல கைங்கரியம். அதே முதல் பகுதி துவயமகா மந்திரத்தோட முதல் பூர்வ கண்டத்தின் விவரணமா 4, 5, 6 இருக்கு. என்னது? இந்த சேர்த்தியில சரணாகதி, அந்த சரணாகதியும் கைங்கரியமும் அவன் உகப்புக்கே, அவன் முக உல்லாசத்துக்கே அப்படின்னு அந்த சரணாகதி பதிகங்களா அமைஞ்சிருக்கு இந்த 4, 5, 6வது பதிகம். அதுலதான் நம்ம இப்போ 4ல வந்து 8வது ஏராளும் இறையோனும்ன்ற பதிகம் பார்க்கணும். சரி, ஓவரால் திருவாய்மொழியை ஒரு ரீகேப் பண்ணிட்டோம். 4ஆம் பத்தியும் ரீகேப் பண்ணிடலாமே குவிக்கா அப்படின்னு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இந்த பதிகம் கொஞ்சம் ஈஸி டு ரிமெம்பர் பதிகம்னு அடியனுக்கு தோன்றது. ஏன்னா ஆழ்வார் வந்து ஒரு ஒரு நிலையிலே இல்ல. ஒரு இடத்துல சந்தோஷமா இருந்தா ஒரு இடத்துல துக்கமா இருக்காரு, உடனே அடுத்த பதிகம் சந்தோஷமா இருக்கார், அடுத்த பதிகம் துக்கமா இருக்கார், இப்படியேதான் அமைஞ்சுன்னு வருது. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி ஒரு நாயகமாய் சந்தோஷமா இருந்தாரான்னா வருத்தம் இல்ல அந்த இடத்துல ஆழ்வாருக்கு. டெபினட்டா என்ன சொல்றாரு அங்க? சாத்தியமான விஷயம் என்னன்னா எம்பெருமானையே அவனையே பத்தின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிடா. சோ சந்தோஷமா இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஆழ்வார். அடுத்தது உடனே பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்னு ஆரம்பிச்சார். ஆளிலை அன்னவசம் செய்யும் மன்னலார். யாரு? ரொம்ப துக்கமாயிடுறார் ஆழ்வாரால. அவரே பாட முடியல, தாய் பாசுரமா அமையுது, பராங்குஷ நாய்க்கியா ஆழ்வார் ஆயிடுறார். ஆனா அவரால பேச முடியல. அவரோட திருத்தாயார் பதிகமா அமையிறது ஒரே வருத்தம். முதல்ல சந்தோஷம், அடுத்தது ஒரே வருத்தம் இல்லையா? சரி, அடுத்தது இப்ப வந்து என்னது, 3வது திருவாய்மொழி, 4ஆம் பதிகத்துல 3வது திருவாய்மொழி என்னது? கோவை வாயாள் பொருட்டு ஏத்தன் இருத்தங் இருத்தாய் இருக்கு இல்லையா? என்ன ஆச்சாங்க? ரொம்ப சந்தோஷம்தான் அவருக்கு. என்ன ஆச்சாங்க? ஊசும் சாந்தி என் நெஞ்சமேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு குறையும் இல்ல, எல்லா குறையும் தீரப்படி எம்பெருமான் வந்து சம்ஸ்லேஷம் கொடுத்துட்டான். அவனுக்கு அலங்கரிக்கிறதுக்கு எல்லாமே என்னோட ஆத்ம வஸ்துவை தான் அலங்கரிக்கிறோம்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது 4ஆம் பத்துல 4வது திருவாய்மொழி மண்ணை இருந்து துழாவி. ரொம்ப அழகான பதிகம் இது. இதுல ஆழ்வாருக்கு முடியல, திருப்பி ரொம்ப வருத்தம். இப்படி வாங்கிட்டே இருங்க பாருங்க. மேல சந்தோஷம், எதுல ஃபர்ஸ்ட் ஒரு நாயகமாய், அடுத்தது பாலனாய் துக்கம், கோவை வாயாள் பொருட்டு சந்தோஷம். ஒரு கிராஃப் போட்டெல்லாம் அழகா பிளாட் பண்ணலாம் ஆழ்வாரோட இமோஷன்ஸ, சென்டிமெண்ட்ஸ். கோவை வாயாள் பொருட்டு ரொம்ப சந்தோஷம், திருப்பி மண்ணை இருந்து துழாவி ரொம்ப துக்கம். பெண் பாவனை போயிட்டா துக்கமானாலே ரொம்ப வருத்தமாயிட்டா தாய் பாட ஆரம்பிச்சிடுறா இல்லையா? அடுத்தது கீழே இருக்க வீத்திருந்து ஏழு உலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீன. ரொம்ப சந்தோஷம், திருப்பி கிராஃப் மேல போயாச்சு. எனக்கு யாரு நிகர்? யாருமே எனக்கு நிகரே கிடையாது. எம்பெருமான் வந்து அவனோட கருணையால கிருப்பையால அவனோட திருவருளையே அடியனுக்கு தந்து அருளிட்டான். அப்ப எனக்கு யாரு நிகரா இருக்க முடியும் இந்த சம்சாரத்துல? யாருமே கிடையாதுன்னு ரொம்ப சந்தோஷம். மேல பீக்ல இருக்காரு ஆழ்வார். திருப்பி கிராஃப் மேல போயிட்டு அடுத்தது வந்தது தீர்ப்பாறை ஆமினி அப்படின்னு துக்கம், ரொம்ப துக்கம். யூஸ்வலா துக்கப்பட்டா இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? தாய் பதிகமா தான் அமையும். இந்த தடவை முதல்ல தோழி பதிகமா அமைஞ்சிருக்கு. பராங்குஷ நாயகி மோகித்து போயிருக்கா. அந்த மோகித்த தன்மைய தாய் பாக்குறா. தாயால தாங்கவே முடியல துக்கம். அவளோட திருக்குமாரத்தி இப்படி இருக்காளேன்னு தாயும் மோகிச்சு போயிடுறா. அப்புறம் தோழி வரா. தோழி வந்து ஒரு தோழி வெறிவிலக்கு பாசுரங்களாவே அதிகமாவே அமைஞ்சிருக்குது. வெறிவிலக்குன்னா நேற்று கூட ஒரு பிரீஃப் அனுபவிச்சோம். ஒரு காரியத்தை வெறிவிலக்குன்னா ஒரு காரியத்தை சொல்றாவா. என்ன காரியம்? ஆழ்வார் எவ்வளவு தாழ்ந்த நிலையில இருந்தா கூட தேவதாந்திர சம்பந்தத்தை ஸ்பர்சிக்க மாட்டார் அப்படின்னு வந்து சொல்றார். அப்போ என்ன ஆகுது? அந்த இடத்துல கீழே இருக்கார் ஆழ்வார். அடுத்தது மேல போகணும். இது வரைக்கும் அப்படிதான் ஆயிண்டு வருது இல்லையா? கீழே இருக்கார்.
உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால்லாம் சொல்லிடுறார். அடுத்தது வன் துவராபதி, இது வந்து தோழி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. வன் துவராபதி மன்னனை ஏத்துமென் ஏத்துதலும், ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அந்த ஏத்துதலும்ல இன்னும் வர்றதுக்குள்ள ஆழ்வார் முழிச்சுட்டாராம். மயங்கி இருந்த ஆழ்வார் முழிச்சுட்டார். என்னன்னா வன் துவராபதி, துவாரகா மன்னனை கூப்பிட்டாலாம், மன்னனே வந்துட்டான்னு முழிச்சுன்றார் அவர். அப்போ முழிச்சுட்டார்னா அடுத்த நிலை அவரது சந்தோஷமா தானே ஆகணும். சந்தோஷம் ஆள இந்த இடத்துல. ஏன்னா மூச்சு இருந்த நிலையிலேயே எம்பெருமான அன்பைக்காத ஒரு நிலை. அப்ப மூச்சு இருக்கும்போது நம்மளுக்கே என்ன பண்றோம்னு தெரியல. அதுவே பெட்டரா இருந்திருக்கு ஆழ்வாருக்கு. இப்போ உணர்த்தி வந்துருக்கு ஆழ்வாருக்கு. உணர்றார். உணர்ந்த உடனே சீலம் இல்லாம பராங்குஷ நாய்க்குதான் சீலம் இல்லா சிறிய நேலும்னு எழுந்து ரொம்ப கதர்றார் ஆழ்வார். சோ 4:6 நம்ம தீர்ப்பாறை யாமினில் கீழே வந்திருக்கார். இந்த இடத்துல இந்த பதிகத்துக்கு நிஜமாவே கிராஃப் போடணும். நம்ம போட்டோம்னா 4:6 இருந்து கீழே போயிடுறது ஆழ்வாருக்கு 4:7. 4ஆம் 10 7வது திருவாய்மொழி. சீலமில்லா சிறிய நேலும் நேத்துதான் அன்வைச்சோம், கீழே போயிடுது. அப்படியே என்ன ஆகுது, கடல் கிளர்ந்தார் போல் ஓன்னு அழறார் அப்படியே ஆழ்வார். அட்லீஸ்ட் நீ எனக்கு முன்னாடி வந்து நீ பாவி என்ன ஒரு வார்த்தை சொல்லேன்பா, நான் பழிச்சுருவேன் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார் இல்லையா. அப்போ இது ஒரு கிராஃபா போயிட்டே இருக்கும்போது ஏராளும் இறையோனும் ஒரு திருவாய்மொழி. இப்போ இந்த திருவாய்மொழி வந்து கம்ப்ளீட்டா சம்பிரதாய சாரம் பொதிந்த ஒரு பதிகம். இந்த 10க்கே ஒரு விலட்சணமான பதிகம்னு கூட வச்சுக்கலாம். அது ஏன் அப்படி சொல்றோம்னாக்க, சரி இப்போ நீ பாவின்னு சொல்றதுக்காக நீ வந்துட்டேன்னா கூட எனக்கு போறோம்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. அப்போ எம்பெருமான் வந்துட்டாரா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நம்ம எம்பெருமான் வரல. சோ இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போனோம். இப்ப அடியன் யாரோ ஒரு அகத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், ஆனா அடியனால வர முடியல. அப்ப அடியன் போன் பண்ணி ஏதோ ஒரு காரணம் சொல்வேன், என்னால இங்கேயும் வர முடியல, ட்ரெயின் கிடைக்கல, கார் கிடைக்கல, பஸ் கிடைக்கல, ஏதோ ஒண்ணு டிராபிக்ல மாட்டி ஏதோ ஒண்ணு சொல்ல போறேன் இல்லையா. பெருமாளுக்கு அதெல்லாம் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. பெருமாள் கிட்ட ஏதாவது குறை இருக்கா? இல்ல அவனுக்கு போக முடியல, ஆழ்வார் இந்த இடத்துல இருக்காரு, இந்த இடத்துல கூப்பிடுறாரு, இங்க இருந்து நான் வரணும், பரமபதத்துல இருந்து வரணும்னா அவனுக்கு இருக்கான்னு அப்படியே சங்கல்ப மாத்திரத்துல அவன் பண்ணிட முடியாதா? எல்லாத்தையும் பண்ணிட முடியும். ஆழ்வாருக்கு ஏதாவது குறை இருக்கா? அது கூட இருக்கலாம் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஆழ்வார் குறை இருக்குன்னு சொல்ல வரல, இந்த எக்ஸாம்பிள்ல சொல்றேன். அடியன் யாரோ ஒரு ஆத்துக்கு போனோம், அவ கூப்பிட்டாலேன்னு அடியன் போகணும்னு மனசுல வச்சுட்டு இருக்கேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிட்டு போக முடியாம, ஆனா அடியன் போன பெருசா போன மாதிரி இல்ல. போணுமா அடியன் யோசிக்கல, சந்தர்ப்பமே அமைஞ்சிட்டு. இத மாதிரி நிறைய தடவை நம்மளே சொல்லியிருப்போம். ஒன்னும் போணுமா இல்ல, ஆனா போய் தலையை காட்டிட்டு வரணும், ஏதாவது ஒண்ணு வந்துட்டா நானே போகாம இருந்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இங்க ஆழ்வாருக்கு ஏதாவது குறை இருக்கா எம்பெருமான் வரலன்னா? ஆழ்வார் பக்தியில ஏதாவது குறை இருக்க முடியுமா? ஒரு குறையுமே ஒரு ஒரு என்ன சொல்லுவா, ஒரு பிட்டுக்கு கூட குறை கிடையாது ஆழ்வாரோட பக்தியில. சரி, ஆழ்வார் ஏதோ ஒண்ணு நிர்ணயிக்கணும் இல்லையா. நம்ம ஏதோ ஒண்ணு புரிஞ்சுப்போம் ஒரு ஒரு தடவையுமே எல்லா சிச்சுவேஷன்ல இருந்தும். பகவானுக்கு சங்கல்பம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறார் ஆழ்வார். சங்கல்பம் இல்லைன்னாக்க ஆழ்வார் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு யோசிக்கிறார் ஏன் பெருமான் வரலன்னு. அவரோட யோஜனை எந்த மாதிரி இருக்குன்னா, எம்பெருமான் யோசிக்கிறானா இந்த மாதிரி இனி ஆழ்வார் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் நிர்ணயம் பண்றார். அதுவும் ஃபுல்லா நிர்ணயம் பண்ணல அவர், ஏதோ அங்கங்க தடுமாற்றம் இருக்கு. ஆனா இந்த மாதிரிதான், இந்த எண்ணத்துக்கு தான் வர. எம்பெருமானுக்கு அடியன் வேண்டாம், என்னோட எந்த பொருளும் எம்பெருமானுக்கு வேண்டாம், அப்ப எனக்கு மட்டும் ஏன் வேணும்? எம்பெருமானுக்கு நான் வேண்டாம், என்னை சுத்தி இருக்கிற பொருள் வேண்டாம்னா அந்த பொருட்களும் அடியனுமே சேர்த்து நானுமே எனக்கே எதுக்கு தேவை? எம்பெருமானுக்கே நான் பிரயோஜனம் அல்லனா எனக்கு எதுக்கு தேவை? இதுதான் சம்பிரதாய அர்த்தம். இந்த பதிகத்துல பொதிஞ்சு இருக்கிற அர்த்தமே இதுதான். என்னன்னாக்க, இதுதான் பிரபன்னர்களுக்கு நாம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயமும், அது அப்படியே நாம இருக்கலாம், இல்ல நம்மளோட சரீரத்தால இருக்கலாம், இல்லைனாக்கா நம்மளோட குணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட செயல்கள் ஆக்ஷன்ஸா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், we have to be always பரதந்திரர்கள் டு எம்பெருமான். மீனிங் எவ்ரிதிங் we have to do only for எம்பெருமான். எல்லாமே பகவானோட ஒரு முக உல்லாசத்துக்காகன்னு இருக்கணும். அப்போ அந்த முக உல்லாசத்துக்கு அவனுக்கு சில விஷயங்கள் தேவையில்லாத போது எனக்கு மட்டும் எதுக்கு தேவைன்னு கேட்கிறார் ஆழ்வார். அப்போ என்னையே நான் தள்ளிக்கொள்ள ரெடியா இருக்காரு ஆழ்வாரையே தள்ளிக்கிறார் ஆழ்வார். எல்லா விஷயங்களையும் தளரார்,
ஆழ்வாரையுமே தள்ளிக்கிறார். இததான் பார்க்க போறோம். நேத்தி கூட யாரோ கேட்டா இல்லையா, மணிமாமை குறைவிலமே, மடவென்றால் குறைவிலமே அப்படின்னு ஒண்ணுத்தியா லிஸ்ட் பண்றார். லிஸ்ட் பண்ணி எனக்கு இதனால என்ன பயன், எனக்குன்னா அவர் உடனே அடுத்தது எம்பெருமானுக்கு என்ன பயன், இந்த மணிமாமை மடன் என்றால் செல்வம் வந்துதா, இது வந்துதா, ஒரு நிறம் இருக்கு, இந்த தளிர் நிறத்தால் எதுவுமே பெருமாளுக்கு யூஸ் இல்லைன்னா எனக்கும் அது யூஸ் கிடையாதுன்னு, தேவை கிடையாதுன்னு தள்ளுறாரு எல்லாத்தையுமே ஆழ்வார். கடைசியில உடம்பினால் பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளுறாரு. அடுத்தது அதோட கடைசியில என்ன, ஆத்ம வஸ்துனாலேயே பயன் இல்லை, இதனால மட்டும் என்ன பிரயோஜனம் ஆகுது, அதுவும் வேண்டாம்னு எல்லாவற்றையும் தள்ளுறாரா ஆழ்வார். ஒண்ணா காரணம் என்னன்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் தள்ளுறார். சரி, இப்போ இது ஆழ்வார் தள்ளுறதுக்கான காரணம் என்னன்னு நம்ம கேட்டா, ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க, எந்த ஒரு வஸ்து இருந்தாலுமே அது பகவானுக்கு ஒரு உகப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா அப்போ அது நம்மளுக்கு வேணும். இதுதான் ஆழ்வார் முன்னாடி காமிச்சு கொடுக்குறாரு இல்லையா, தீர்ப்பாறை யாமினியில நம்மளுக்கு எம்பெருமானுக்கு சேவை செய்யறதுக்கு தான் தேவதாந்திர பறைகள் எல்லாமே, தேவதாந்திரங்கள் எல்லாமே. நம்ம அவா கிட்ட போய் சேவைன்னு இதை பண்ணுன்னு கேட்க முடியறதுக்கு நம்மளுக்கும் ரைட்ஸ் கிடையாது, அவளுக்கும் ரைட்ஸ் கிடையாது அதை பண்றதுக்கு. அதனால்தான் அவா எம்பெருமான் திருவடிகள்ல போய் விழறா இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன விஷயமா இருந்தாலுமே, இப்போ நம்ம ஏதோ ஒரு இது நடைமுறையில பிராக்டிக்கலா எப்படி பார்க்கலாம், அது கூட டிஸ்கஸ் பண்ணோம் கொஞ்ச நாள் முன்னாடி. இப்போ நம்ம ஒரு 2 பேர் ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னா, இந்த விஷயத்தினால ஏதாவது ஒரு பயன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த விஷயத்தினால பயன் இல்ல, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் பேசுறோம், ஆர் ஏதோ ஒரு need not be gossip, but something related to that or something slightly in lines with the gossip, if it does not give any use to anyone, especially எம்பெருமான் நீங்க நேர்ல இருந்தா அந்த மாதிரி பேசுவோமா, மேபி பேசுவோமோ என்னமோ தெரியல. ஆனாலும் இப்ப எம்பெருமான் என்ன 4 மணி நேரம் சிம்மகதி நடக்கிறான்னா 4 மணி நேரமா ஆணைய பாக்குறோம் நம்ம இல்லையே, அங்க போயும் நின்று பேசின்னு தான் இருக்கும். ஆனா அந்த பேச்சுக்கு எம்பெருமானுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா அந்த பேச்சே பிரயோஜனம் இல்லைன்னு ஆழ்வார் சாதிக்கிறாருங்க. எப்பவுமே நம்ம சில விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு தடவையும் பிரமாணத்தோட தான் பாக்குறோம் இல்லையா. ரொம்ப அழகான 2 பிரமாணம் நம் பிள்ளையும் எடுத்து காமிச்சார். மத்த ஆச்சாரியர்களும் அவளோட படியில திருவாய்மொழி வியாக்கியானத்துல எடுத்து காமிக்கிறா. முதல் 2 பிரமாணம். முதல் பிரமாணம் ஆளவந்தா ஸ்தோத்திர ரத்னத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்தோத்திரம். என்ன சொல்றது, ந தேகம் ந பிராணான் நச்ச சுகமசோ நச்ச சுகமசேஷா மசேஷாபி சாரிமா நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம் நச்சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பகிர்பூதம் நாத க்ஷணமபி சகே யாத்து சததா விநாசம் தத் சத்யம் மதுமதன விஞ்ஞாபனமிதம். ரொம்ப அழகா, ந தேகம் ந பிராணான் நச்ச சுகம் அசேஷாபி லஷிதம் அப்படின்னாக்க என்னது, ஆளவந்தார் சொல்றாரா, ந தேகம் இந்த உடம்பு வேண்டாம் எனக்கு, ந பிராணான் உடம்பு எதுவரை ஆதரிப்போம் நம்ம யோசிச்சு பாருங்க. உடம்பு எதுவரை இருக்கும்னா இந்த பிராணன், அந்த உடம்புக்குள்ள ஒரு பிராணம் இருக்கு இல்லையா, நம்மளோட ஜீவாத்மா பிராணன்னு ஒரு விஷயம் இருக்கும் போதுதான் அந்த உடம்பு இருக்கு. ஆனா அந்த ஆத்மா தனியா வேலை பண்ண முடியாது இல்லையா, ஆத்மாக்கு ஒரு சரீரம் தேவை. ஆனா அந்த சரீரத்துல ஒரு பிராணன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிராணவாயு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த உடம்பு தேவை. பிராணவாயு இல்லைன்னா அந்த உடம்பு தேவை இல்லை இல்லையா. என்ன பிராணான், அந்த பிராணனும் தேவை கிடையாது, எதுக்குமே உபயோகப்படல. நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம். நச்ச சுகம், இப்போ இந்த உடம்பு இந்த பிராணன்னா என்னத்துக்கு தேவை, ஓடி 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 உழைக்கிறோம் இல்லையா. எல்லாம் என்ன, ஒரு 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 வேளை சாப்பிடறதுக்காக என்னன்னா கொஞ்சம் சுகமா இருக்கிறதுக்கு. நச்ச சுகம், அந்த சுகமே தேவையில்லை, எந்த சுகமும் வேண்டாம் அப்படின்றார் ஆளவந்தார். அப்புறம் நச்சாத்மானம், நச்சாத்மானம்னா இதெல்லாம் யாருக்காக அப்படின்னு கேக்குறாரு. எல்லாத்தையும், சரீரம் யாருக்காக, உடம்புக்குள்ள இருக்கிற பிராணன் எதுக்காக, அந்த ஒரு சுக்கத்தை தேடும், அந்த சுக்கம் எதுக்காகனா எல்லாமே இந்த ஒரு ஆத்மாக்காகன்னு சொல்றோம் இல்லையா. எல்லாத்தையும் சொல்லிடுறாரு, ந தேகம் ந பிராணான் நச்ச சுகம் அசேஷா பிலஷிதம் எல்லாம் சொல்லிடுறார். சொல்லிட்டு நச்சாத்மானம் யாருக்காகன்னு கேட்டுறார். கேட்டுட்டு நான்ய கிமபி அப்படின்னா இத எக்ஸெட்ரான்னு போட்டு வாட் எவர் இட் மைட் பி அப்படின்னு எழுதுவோம் இல்ல, அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ்,
எதுவாக இருந்தாலும் தவ சேஷத்வ தவ சேஷத்வ விபவாத் பகிர்பூதம். தவ சேஷத்வ விபவாத். தவனா எம்பெருமான சொல்ற தேவரீருடைய தவ சேஷத்வ விபவாத்னா எம்பெருமான் ஒரு சேஷத்வ, அவன் தான் சேஷியா இருக்கான், அவன் தான் ராஜா இல்லையா? நம்மள்னா சேஷ பூதர்கள், பூதர்கள் அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள். அப்போ அந்த சேஷத்வ விபவாத்னா சாம்ராஜ்யத்துக்கு ஒரு புறம்பா ஏதாவது இருந்ததுன்னா, புறம்பானா ஒரு அதுக்கு ஆப்போசிட்டா அதுக்கு ஈடு கொடுக்காம ஏதாவது, அதுதான் ந சேஷத்வ விபவாத் பகிர்பூதம். என்ன சொல்றா? அந்த மாதிரி புறம்பா எதெல்லாம் இருக்கோ யாருக்கு? எம்பெருமானோட சேஷத்வ சாம்ராஜ்யத்துக்கு எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வச்சிடுறேன், எனக்கு அது தேவையில்ல. பகவானுக்கு இதுல ஏதாவது உறுப்பா இருந்ததுன்னா, எது அவரோட சரீரமாட்டும் பிராணனாட்டும் ஆத்மாவட்டும் எதுவா இருந்தாலுமே, கலேபரங்களாட்டும் எம்பெருமானுக்கு உறுப்பா இருந்ததுன்னா அதை நான் கொள்ளத்தக்கது, அதை நான் எடுத்துக்கிறேன், மத்ததெல்லாம் தள்ளத்தக்கது அப்படின்னு சொல்லிடுறார் ஆளவந்தார் ரொம்ப அழகா. சரி, அப்புறம் நாத க்ஷணமபி சகே. அப்ப நாத க்ஷணமபி சகே எதுக்கு? தவ சேஷத்த விபவாத் பகிர்பூதம் சொல்றாரு இல்லையா? எதெல்லாம் புறம்பா இருக்கோ அதை நான் தள்ளுறேன்னு சொல்றாரு. எப்படி தள்ளுறாரா? நாத க்ஷணமபி சகே, ஒரு க்ஷணம் கூட நான் பொறுத்து கொள்ளவே மாட்டேன். எது புறம்பா இருக்கோ தேவரீருடைய சேஷத்துவத்துக்கு எது புறம்பா இருக்கோ ஒரு க்ஷணமும் நான் அதை பொறுத்துக்கவே மாட்டேன். க்ஷண பொழுதும் பொறுத்துக்க மாட்டாத ந சகே அப்படின்னு சொல்ற அந்த நாத க்ஷணமபி சகே இருக்கு இல்லையா? ந சகே, அதையும் சகிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் சொல்றாரு. அப்போ யா தூ சததா விநாசம். என்னது? அதெல்லாம் சுக்கு எப்படி போகணுமா? சுக்கு நூறா எல்லாமே அழியட்டும். எது சொல்றாரு? உடம்பாட்டம் ஆத்மாவாட்டம் பிராணன் எதுவா வேணா ஆட்டும், தேவரீரோட சேஷத்துவத்துக்கு புறம்பா இருந்தா எல்லாம் ஒழியட்டும் அப்படின்ற. சரி, உடனே பகவான் சும்மா இருப்பாரா? பகவான் பார்த்து கேட்கிறாராம். சும்மா இருக்கு, நம்மளோடயே பேசுறாரு எம்பெருமான் இல்லையா? பேசும் பெருமாள் தான் நம் பெருமாள். ஆளவந்தாரோட பேச மாட்டாரான்னு ஆளவந்தார் கிட்ட பார்த்து கேட்டாராம். சும்மா தானே சொல்றேன் இதெல்லாம், இல்ல நிஜமா வந்த வார்த்தை தானா, இல்ல கழுத்துக்கு மேல வந்த வார்த்தையா அப்படின்னு எம்பெருமான் கேட்கிறாராம் ஆளவந்தார் கிட்ட. உடனே ஆளவந்தார் சொல்ல, தத் சத்தியம் அப்படின்னா நான் உண்மையாக சொல்கிறேன், எல்லாமே தத் சத்தியம். அப்புறம் இன்னொன்னு ஆளவந்தார்கிட்டே இவர் கொஸ்டின் கேட்டார் இல்லையா? என்ன சொல்றார்? மதுமதன விஞ்ஞாபன விதம். மதுமதன, மதுனா யாரு? மதுன்ற அரக்கனை எம்பெருமான் வின் பண்ணிதான் அவனுக்கு மதுசூதனன் மதுஜித் அதெல்லாம் பேர் வருது இல்லையா? அந்த மது தேவரீர் கிட்ட இடத்துல போய் சொன்னேன்னா அந்த மதுன்ற அரக்கனை எப்படி அழிச்சேலோ அந்த மாதிரி அழிக்க மாட்டேன்னு அடியன் தெரியாதான்? எல்லாமே தேவரீருக்கு சாத்தியம்தான். அதனால தத் சத்தியம் சொல்லி இதுதான் அடியனோட அந்த மதுமதனை அது தெரிஞ்சுட்டேன் அந்த சரித்திரத்தை. அடியன் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு விஞ்ஞாபனமிதம், என்னன்னா இதுதான் அடியனோட விண்ணப்பம், அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு ராமானுஜ நூத்தந்தாதியில சேவிக்கிறோம்ல, அதேதான் மதுமதன விஞ்ஞாபனமிதம் அப்படின்னு ரொம்ப அழகா ஆளவந்தாரோட ஸ்தோத்திரம். அப்படியே இந்த ஸ்தோத்திரம் இப்போ நம்ம ஏராளும் இறையோனும் பதிகத்துக்கு அந்த 11 பாசுரத்துக்கு மாமுனிகள் திருவாய்மொழி நூத்தந்தாதி எழுதியிருக்கார். சமஸ்கிருதத்துல ஒரே ஒரு பாசுரம், ஒரே ஒரு ஸ்தோத்திரம் சேவிக்கணும்னா இந்த ஸ்தோத்திரம் தான். 57வது ஸ்தோத்திரம் சுவாமி ஆளவந்தார்து. நம்ம 4.8 திருவாய்மொழியோட கம்ப்ளீட் சம்மரி. ந தேகம் ந பிராணன் ந பிராணான் ந சுகம் அசேஷாபிலஷிதம் ந சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பகிர்பூதம் நாத க்ஷணமபி சகே யாத்து சததா விநாசம் தத் சத்யம் மதுமதன விஞ்ஞாபனமிதம். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இதே மாதிரி இது ஆளவந்தார் சுவாமி அப்படியே ஈக்குவலன் டு ஆழ்வார் இங்க என்ன அன்வைக்கிறாரோ அதே ஒரு இது. இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கடைசி பிரமாணம். என்ன பிரமாணம்னா, நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம், நம்மள எஸ்பெஷலி ஸ்ரீராமாயணத்துல இருந்து பிரமாணங்களை எடுக்கலன்னா அவரும் தூங்க மாட்டார், நம்மளையும் தூங்க விட மாட்டார்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்ரீராமாயணத்தோட பிரமாணம் ரொம்ப அழகான அங்க ஆளவந்தார் சுவாமி சாதிச்சிருக்கார். ஆழ்வார் எப்படி கதர்றார், எனக்கு உனக்கு தேவையில்லைன்னா எனக்கும் தேவையில்லைன்னு சொல்றார். அதேதான் பெரிய பிராட்டியார் சீதா மாதாவும் அதே மாதிரி சுந்தரகாண்டத்துல 26வது சர்க்கத்துல ஒரு 4வது
ஸ்லோகமா அமையிறது. இது ரொம்ப அழகான ஸ்லோகம். நஹி மே ஜீவிதே நார்த்த நஹி மே ஜீவிதே நார்த்தாஹ நைவார்த்த நச்ச பூஷணைஹி வசந்தியா ராட்சசி மத்யே வினா ராமம் மகாரதம். எல்லாமே தள்ளுறா அவளுமே. என்ன சொல்றாரு இங்க? பிராட்டி அசோகவனத்துல இருக்கா இல்லையா? இந்த அசோகவனத்துல இருக்கும்போது எனக்கு இந்த உயிரினால என்ன பிரயோஜனம்? அவ இருந்த கண்டிஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ எதுவுமே தேவைப்படாத அப்போ எனக்கு இந்த உயிரினால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. பலவிதமான ஆபரணங்கள், அதுதான் நகிமே ஜீவித்தே நாத்தாகா, அதுதான் எனக்கு இந்த உயிரினால். அடுத்தது நைவார்த்த நச்சபூஷ நைகி அப்படின்னா என்ன? நிறைய செல்வம் இருக்கு, ஆபரணங்கள் இருக்கு. இந்த செல்வம்லாம் எதுக்காவது பிரயோஜனப்படுமா? எதுக்குமே பிரயோஜனப்படாது. எங்க இருக்கா அவ? வசந்தியா ராட்சசி மத்தியே, ராட்சசிகள் நடுவுலதான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன் இப்போ. ஆனா என்ன தேவை அவளுக்கு? வினா ராமம் மகாரதம். மகாரதன்னா என்ன? மகாரதனான எம்பெருமான் அவ கூட இல்லைன்னா எதுவுமே தேவைப்படாது பிராட்டிக்கு இல்லையா? அவன் இல்லாத போது மத்தது எல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார். அதேதான் இங்க பராங்குஷ நாயகியா ஆழ்வாரும் இந்த ஏராளம் இறையோனும் இந்த பதிகத்துல எதுவுமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். இந்த ரெண்டு பிரமாணத்தையும் ஆச்சாரியர்கள் எடுத்து காமிக்கிறார். இந்த ஸ்தோத்திர ரத்னம் பிரமாணம் பார்த்தோம் இல்லையா? பரவசூர் சுவாமி ரொம்ப அழகா சாதிப்பார். என்னன்னா, காஞ்சி சுவாமி சொல்வாளாம், நம்ம வடக்குல எல்லாம் போக போக தமிழ் பிரசித்தமா கிடையாது இல்லையா? அதுக்காக அவளுக்கு எல்லாம் இந்த திருவாய்மொழி போய் சேரக்கூடாது, நம்ம அன்வைக்கிற மாதிரி அவளால திருவாய்மொழியை அன்வைக்க முடியாது. மெஜாரிட்டி ஸ்தோத்திர ரத்னத்துல ஒரு ஸ்தோத்திரத்தும் பார்த்தேன்னா எல்லாமே அது ஆழ்வார் பாசுரத்துக்கான அன்வயமா இருக்கும். இதர் ஒரு பாசுரம் இல்ல, அப்படியே பதிகத்துக்கான அன்வயமா இருக்குமா. அப்போ அவள்லாம் தினச்சரியாவே அவளுக்கு ஸ்தோத்திர ரத்னத்துல அனுசந்தானமா இருப்பா அப்படின்னு காஞ்சி சுவாமி, பிரதிவாதிய சுவாமி, பயங்கரம் சுவாமி அவரோட உபன்யாசங்கள்ல சாதிப்பாரா ரொம்ப அழகா. எப்படிப்பட்ட அடியவர்கள் கண்ணும் கண்ணீருமா ஸ்தோத்திர ரத்னத்தை தினமும் தினச்சரியாவே வச்சுருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் போய் சேர வேண்டும்னா ஆச்சாரியர்கள் எல்லாமே பண்றான்னு நம்மளே பாக்குறோம் இல்லையா? சோ அந்த விதத்துல ஆழ்வார் இந்த இடத்துல என்ன பண்றார்? ஒரு பெரிய டிரான்சிஷன் ஆறுது ஆழ்வாருக்கு. ஊசும் சாந்தி என்னென்றமேன்னு முன்னாடி சொல்லிட்டனால முன்னாடி மூணாம் திருவாய்மொழியில இங்க மணிமாயன் கவராத அதே நெஞ்சம்தான், என்னோட நெஞ்சம்னா என் பெருமான் எடுத்து பூசிக்கிறான் சாந்தான்னு சொல்லிட்டோ, இந்த 10ல இந்த மட நெஞ்சால் குறைவிலமே அப்படின்னு இவ்வளோ பெரிய ஒரு டிரான்சிஷன் ஆழ்வாருக்கு. ஏன்னா எம்பெருமான் வரல, எம்பெருமான் இன்னும் ஆழ்வார அக்செப்ட் பண்ணிக்கலன்னு ஆழ்வார் எடுத்துட்டு இருக்கார். எம்பெருமான் இன்னும் சங்கல்பிக்கல அப்படின்னு எடுத்துக்கிறார். இதுல ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் ஊராளும் தனியுடம்பன் குலமா அசுரர்களை அப்படின்னு பாசுரம். இதோட பதவுரை இது அனங்கராச்சார் சுவாமியும் நம்பிள்ளை வீட்டுல இருந்தும் நாளிலிருந்து நம்ம அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானான் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.